ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கீதாஞ்சலி அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் இருக்கிற தேர்ட் போயமை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கீதாஞ்சலியோட இன்ட்ரடக்ஷனும் ரவீந்திரநாத் தாகூரோட இன்ட்ரடக்ஷனும் இந்த கீதாஞ்சலியோட ஃபர்ஸ்ட் போயம் வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு கார்ட்ஸ் வரும், அது மூலியமாகவும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் சாங் என்னென்னு பார்த்துடலாம். I know not how thou sang, my master, I ever listen in silent amazement. இதில் தாகூர் தவ் அப்படின்னு காடை தான் மென்ஷன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, காட் பாடுறாரு, அது என்னால் எப்படி பாடுறாருனே சொல்ல முடியல, அவர் என் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே காடை தாகூர் மாஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அந்த பாட்டை நான் எப்படி லிசன் பண்ணுறேன்னா, ஒரு சைலண்ட் அமேஸ்மெண்ட்டில் லிசன் பண்ணுறேன். அதாவது ஒரு அமைதியாக வியப்போடு நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது வாயடிச்சு போய் பார்ப்போம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடவுள் பாடுறத நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது என் மாஸ்டர் பாடுறத அந்த மாதிரி நான் சைலண்டாக வாயடைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. The light of thy music illumines the world. The life breath of thy music runs from sky to sky. The holy stream of thy music breaks through all stony obstacles and rushes on. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளோட பாட்டு ஒரு லைட் மாதிரி இந்த வேர்ல்டையே, இந்த உலகத்துக்கே அவ்வளோ வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மியூசிக்கில் இருக்க உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் வந்துட்டு ஸ்கை டு ஸ்கை போயிட்டு எல்லா இடத்துக்கும் போய் பரவி கிடக்குதுன்னு சொல்கிறாரு. அதாவது கண்டங்கள் தாண்டி, மலைகளை தாண்டி, உலகத்தை தாண்டி பரவி கிடக்குது அந்த மியூசிக் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கடவுளோட மியூசிக் ஒரு ஹோலி ஸ்ட்ரீம் மாதிரி, அதாவது ஒரு புனித நீரோடை மாதிரி அந்த மியூசிக் எல்லா ஸ்டோனி அப்டக்கல்ஸ், எவ்வளோ தடைகள், எவ்வளோ பாறைகள் தடைகள் வந்தாலும் அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு புனித நீரோடை மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு ரஷ் பண்ணிக்கிட்டு அந்த மியூசிக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மை ஹார்ட் லாங்ஸ் டு ஜாயின் இன் தை மியூசிக் பட் வெயின்லி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் அ வாய்ஸ். ஐ வுட் ஸ்பீக் பட் ஸ்பீச் பிரேக்ஸ் நாட் இன் டு சாங் அண்ட் ஐ cried out baffled. Thou hast made my heart captive in the endless measures of thy music, my master. இதில் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஹார்ட்டும் அந்த காடோட சாங்கை ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஏங்குது, ஆனால் என்னால் பாட முடியல அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பேச்சு வரும், என்னால் பேச முடியும், ஆனால் அந்த காடோட சாங்குக்கு ஈக்குவலாக என்னால் பாட முடியல. அதாவது வாயடைச்சு போய் இருக்கார் இல்லையா, இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்த்தா நம்ம எப்படி வாயடைச்சு போய் பார்ப்போம், அந்த மாதிரி காடோட சாங் அவர் வாயடைச்சு போய் பார்க்குறனால அவருக்கு பேச்சே வரலைன்னு சொல்கிறாரு. எனக்கு பாடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் பாட முடியல, அதனால நான் கத்தி அழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. காட் என்னோட ஹார்ட்டை சிறை பிடிச்சு வச்சிருக்காரு, அவரோட அன்பால், அவரோட மியூசிக்கால் என்னை அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மியூசிக்காலையும் அவரோட அன்பாலையும் அவரோட பிளெஸ்ஸிங்காலையும் என் ஹார்ட்டை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. காடை என்னோட மாஸ்டராக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் இந்த சாங்கை தாகூர் பியூட்டிஃபுல்லாக எண்ட் பண்ணியிருக்காரு. That was the end of the third song of Geetanjali.